பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்த அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலும் நாம் சென்னைக்கு சென்று கர்த்தருடைய ஊழியத்தை மிக சிறப்பாக நிறைவேற்றி திரும்ப ஆண்டவர் உதவி செய்தார். சென்னையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதில் அநேகர் சனிக்கிழமை என்று திரண்டு வந்திருந்தார்கள். புதிய புதிய அநேக ஜனங்கள் வந்திருந்தார்கள். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை செய்தார். அற்புதமான செய்தியும் கூட ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஜனங்களுக்கு சாப்பாடு கடைசியில் காணலை. அந்தளவுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான ஜனங்கள் வந்திருந்தார்கள். எங்கள் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதை ஒழுங்கு செய்தவர்களெல்லாம் மிக சிறப்பாக அதை செய்திருந்தார்கள். நமக்கு அதை பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படிலாம் பண்ணுறாங்களே, எவ்வளோ உண்மையாக இருக்காங்க, உத்தமமாக இருக்காங்க என்று சொல்லி அது மிகவும் பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்தது. பிரியத்துக்குரியவர்களே, தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து பெரிய காரியங்களை அவர் செய்வாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இது இந்த மாதத்துடைய கடைசி நாள். நம்ம முதல் 6 மாதத்தை அவனுடைய கிருபையினாலே நான் தாண்டுகின்றோம். இந்த 6 மாதங்களில் எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை கஷ்டங்கள். நாளைக்கு நம்ம புதிய மாதத்திற்குள்ளாக கடந்து போக இருக்கிறோம். எனவே ஆண்டவரை நாம் துதிப்போம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை நான் துதிப்போம். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோம். பாதுகாத்தீங்களப்பா, நன்றி அப்பான்னு சொல்லி சொல்லுங்கள். அக்கினியில் நடக்கும்போது வேகாமல் பாதுகாத்தீங்களே நன்றி, தண்ணீரில் போகும்பொழுது புரளாமல் பாதுகாத்தீங்களே நன்றின்னு சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் மனமகிழ்வார். அடுத்த 6 மாதங்களை உங்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, வருகிற சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை இருக்கிறபடினால நாகர்கோவிலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் என்பதை உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியோடு கூட நான் அறிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அநேகர் அங்கே வந்து ஆறுதல் அடைந்து வருகிறார்கள். அவர்களுக்காக தினந்தோறும் நாம் கூட்டங்களை நடத்தி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சந்தோஷமாக வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம், கிறிஸ்துவுக்குள்ளே வளர்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஆறுதல் அடைவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதை போலவே அவர்களுக்கு மிக சிறப்பான உணவுகளை நாம் பரிமாறி வருகிறோம். அதில் அநேகர் விதவிதமாக சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தொடர்ந்து ஜெபியுங்கள். யாராவது முதியோரிடத்தில் சேரணும்னா சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, ஒரு 200 பேர் ஏழை ஜனங்கள், ஏழை முதியவர்கள், பணம் கொடுக்க முடியாதவர்கள், அவர்களுக்காக ஒரு பெரிய ஹாலை முன்னால் கேட்டுறோம். எனவே அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 3 மாதத்திற்குள்ளாக அதை நாம் கேட்டி முடித்தாக வேண்டும். ஏறக்குறைய 25 லட்சம் ரூபாய் இன்ஜினியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது தேவைகள் சந்திக்கப்படும்படியாகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது முடிச்சுட்டு அடுத்தப்பல உடனே நம்ம அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை நான் கட்ட ஆரம்பிப்போம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக என்னாகவும் 13வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களை பாரான் வனாந்திரத்துக்கு அனுப்பினான். அந்த மனிதர்கள் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். 12 பேர்களை கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு
பிரபுவை தேர்வு செய்து நான் கொடுக்க போகிற அந்த கானான் தேசத்தை, இன்ப கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை சுற்றி பார்த்து விட்டு வரும்படியாக அவர்களுக்கு அந்த நாட்டை குறித்து உள்ள அறிவை அவர்கள் ஜனங்களுக்கு புகட்டும்படியாக நீ முன்பாக அவர்களை அனுப்பு, 40 நாட்கள் போய் அவர்கள் வேவு பார்த்துட்டு வரட்டும்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் எப்பொழுதுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் இன்ப கானானை தருவேன், பாலும் தேடும் ஓடுகிற தேசத்தை நான் தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணி கொண்டே இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்காக காத்திருந்தாங்க. ஆபிரகாமில் ஆரம்பித்து ஈசாக்கு, யாக்கோபு எல்லார்ட்டையும் ஆண்டவர் சொல்லியிருந்தார், உன் சந்ததிகளுக்கு நான் இஸ்ரவேல் தேசத்தை தருவேன், அது ஒரு செழிப்பான நாடாக இருக்கும், பாலும் தேனும் ஓடும், மக்களெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு பேசிக்கிட்டே இருந்தார். அந்த நேரம் இப்பொழுது கைகூடி இருக்கிறது. பக்கத்திலே வந்துட்டாங்க. போய் பார்த்துட்டு வாங்க, போய் பார்த்துட்டு வந்தவுடனே போய் நீங்கள் அதை பிடிச்சிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முதலாவது 12 முக்கியமான பிரபுக்களை ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் எடுத்து தேர்வு செய்து அனுப்புகிறார் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஆபிரகாம், இஸ்ரவேல் அந்த சந்ததி இந்த கானானை பெற்றுக்கொள்வது கர்த்தருடைய சித்தமாக இருக்கும் என்றால், இன்ப கானானை பெற்றுக்கொள்வதும் பாலும் தேனும் ஓடுகிற நாட்டை பெற்றுக்கொள்வதும் கர்த்தர் சித்தமாக இருக்கும் என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். நமக்கும் கூட இன்ப கானானை தருவது, சந்தோஷங்களை தருவது, மகிழ்ச்சியை தருவது, செல்வங்களை தருவது, ஆசீர்வாதங்களை தருவது, நம்முடைய வாழ்க்கையில் பாலும் தேனும் மிகுதியாகி ஓடுவது தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு வனாந்தரமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அடிமைத்தன வாழ்க்கையாக இருக்கிறது. வியாதிகளும், பொல்லாத மனிதர்களும், சாபங்களும், பொல்லாத பிசாசுகளும் நம்மை பிடித்து சந்தோஷமாய் வாழ முடியாதபடி நெருக்குகின்றன. தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி பெற்றுவிடக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் உயர்வுக்கு வந்துவிடக்கூடாது என்று சாத்தான் அவன் பல்லை கடித்து அவன் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறான். ஆனால் தேவனுடைய திருச்சித்தம் என்ன? நமக்கு எப்படியாவது இன்ப கானானை தர வேண்டும் என்பதே, நம்மை சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டும் என்பது, நமக்கு சொந்தமாய் வீடுகளை தர வேண்டும், நிலங்களை தர வேண்டும், காணியாட்சியாக ஏராளமான சொத்துக்களை தர வேண்டும், நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிய வேண்டும், அநேகருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய கைகள் ஸ்திரமாக இருக்க வேண்டும், நம்மை இன்ப கானானுக்குள்ளே அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீங்கன்னா, உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஆண்டவர் உங்களுக்காக பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இன்பமான நாட்களை, இடங்களை, வீடுகளை அவர் ஆயத்தப்படுத்தி, பிஸ்னஸ் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றுமில்லாமல் இருப்பதும், அடிமைத்தனத்தில் இருப்பதும், கண்ணீரின் மத்தியில் இருப்பதும், வியாதியின் மத்தியில் இருப்பதும், ஆஸ்பத்திரிகளுக்கும் கோர்ட்டு கேஸுகளுக்கு வழக்குகளுக்கும் நீங்கள் ஓடி ஓடி போவதும், உடைய பணங்களெல்லாம் வீணாக செலவழிக்கப்படுவதும் ஆண்டவருக்கு திருச்சித்தம் அல்ல. அவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து உங்களை இன்ப கானானுக்குள்ளே அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த நாளிலே முதல் பகுதியில் காண்கிறோம். நீங்கள் முதல்ல தெரிஞ்சுங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு. நிறைய பேர்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, என்ன பிரதர், இத்தனை வயசாகி போச்சு, நீ இப்படி இருந்து செத்து போயிட வேண்டியதான், இப்படி இந்த வியாதி வந்துருச்சு, நீ அப்படி காலத்தை ஓட்டிட வேண்டியதான், அப்புறம் அப்படி போக வேண்டியதான். இன்ப கானானை அவர்கள் விரும்பவே இல்லை, இன்ப கானானை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, இன்ப கானானை அவர்கள் நம்பவில்லை. தேவன் ஆசீர்வதிப்பார், சூழ்நிலை மாற்றுவார் என்றே அவர்களுக்கு ஒரு எண்ணம் இல்லை. இது சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது. வஞ்சிக்கப்பட்டு விடாதிருங்கள், நீங்களும் அப்படியே நினைத்து விடாதிருங்கள். உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு திருச்சித்தமாக இருக்கிறது என்பதுதான் இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. உங்களை ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தம்பி தங்கச்சி, உங்களை ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அப்பா அம்மா சொத்து சேர்க்காமல் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்லை, நல்ல பெரிய பெரிய காலேஜில் ஸ்கூலில் படிக்காமல் நீங்கள் வந்திருந்தாலும் பரவாயில்லை, உங்களை அழிக்காமல் விட மாட்டேன்னு இன்றைக்கி நிறைய பேர் உங்களுக்கு எதிரியாக இருந்து பேசி கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. இந்த தடைகளை எல்லாம் மீறி, இந்த கஷ்டங்களை எல்லாம் மீறி, இந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறி, உங்களுடைய பலகீனங்களை எல்லாம் மீறி ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதற்கு அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். He wants to take you to the greater heights. உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அவர் ஈக்குவலாக
12 பிள்ளைகளையும் ஒரே மாதிரி ஒரு நடத்துகிறார். எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க. அங்கே ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. 12 கோத்திரம், ரூபன் கோத்திரம் இருக்கிறது, யூதா கோத்திரம் இருக்கிறது, அங்கே தான் கோத்திரம் இருக்கிறது, நப்தலி கோத்திரம் இருக்கிறது, 12 கோத்திரங்கள் இருக்கிறது. 12 கோத்திரங்களையும் அவர் அங்கே அனுப்புகிறார். நீங்கள் எல்லாரும் போங்க, எல்லாருக்கும் நான் இன்பக்காணன் வைத்திருக்கிறேன். எந்த சபையை நீங்கள் சார்ந்தவராக இருந்தால் என்ன, இந்த சபையில் இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா? இல்லை. 12 கோத்திரங்கள் இருந்தது போல இன்னைக்கு பல கோத்திரங்கள் இருக்கின்றன. பல மக்கள் பல திருச்சபையை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. சில திருச்சபைக்கு போக முடியல, வீட்டிலே இருக்கிறாங்க, ரகசியமாக ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க. வெறுமனே தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டே கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து பிறகுறவர்களும் இருக்கிறாங்க. ஆக எந்த கோத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த சபையாக இருந்தாலும் சரி, எந்த பாஸ்டர் கீழே இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, வெறும் டிவியை பார்த்து ஆவிக்குரிய செய்திகளை கேட்டு வளர்ந்தாலும் சரி, இல்லைன்னா வெறுமனே பைபிளை மாத்திரம் வாசித்து ஜெபித்து முழங்கால் படியிட்டு கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஆண்டவர் ஒரே போல ஆசீர்வாதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். Why he is sending 12 tribes representatives here to the land of Canaan? Because he was treating everybody equally. எல்லாருக்கும் ஆண்டவர் பொதுவானவராக இருக்கிறார். எல்லா திருச்சபை யாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எல்லோரையும் அவர் உயர்த்துவார் என்பதுதான் இந்த இடத்துல நான் காண்கின்ற நல்ல காரியம். அதான் எல்லா கோத்திரத்திலிருந்தும் அவர் ஒவ்வொரு ஆட்களை அங்கே அனுப்புறதை நம்ம பார்க்குறோம். பார்த்து நம்ம மிகவும் சந்தோஷப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் அவர் எப்பொழுதும் எல்லோரையும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். கடைநிலை ஊழியனை கூட திருச்சபையிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யாருக்குமே தெரியாத தேவனுடைய பிள்ளைகளையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். 4 சுவர்களுக்குள்ளாக 4.5 வருடங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஒரு சின்ன ரூம் ஹாஸ்டலில் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளேயே முழங்கால் படியிட்டு ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டு கொண்டு இருந்தேன். யாருக்கும் தெரியாதவனாக இருந்தேன், அற்பமாக எண்ணப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னையும் உயர்த்த வேண்டும் என்று சித்தம் கொண்டார். என்னையும் ஊழியக்காரனாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தார், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தார். இன்றைக்கு அவர் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே போல ஆண்டவர் அன்பு செலுத்துகிறார். எந்த ஊரை நீங்கள் சார்ந்திருந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த திருச்சபையிலே போய் நீங்கள் அங்கமாக இருந்தாலும் சரி, எந்த பாஸ்டர்கியில் இருந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஆசீர்வாதமான காலங்கள் உண்டாகும் என்பதுதான் இந்த நாளிலே நான் கற்றுக்கொள்கிற காரியமாக இருக்கிறது. எனவே எல்லா கோத்திரத்திலிருந்து ஒருத்தர் அனுப்புன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா முக்கியமான ஆட்கள் எல்லாமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் என்ன நடக்குது பாருங்கள். அதில் என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நிலம் எப்படிப்பட்டது, அது வளர்ப்பானதா இழப்பமானதா என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டு தேசத்தின் கனிகளை சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றாம். அக்காலம் திராட்சை செடி முதற்படம் பழுக்கிற காலமாக இருந்தது. அவர்கள் அப்படியே போய் சீன் வனாந்திரத்தை தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாக ரெகப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து அப்படி வராங்க. 23 பாருங்க. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்குக்கு போய் அங்கே ஒரு குலையுள்ள திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தொக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். அப்படி 40 நாள் சுற்றி பார்க்குறாங்க. 40 நாள் அங்கே சுற்றி பார்க்குற அளவுக்கு பெரிய இடமா இருக்குது. ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு பள்ளத்தாக்கா போய் பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ பெரிய இடமா, இவ்வளோ பெரிய செழிப்பான இடமா, இவ்வளோ பெரிய மரங்களா. ஒரு திராட்சை கொடி அறுத்தா மிகப்பெரிய திராட்சை பழம் அதில் கம்பளை கட்டி 2 பேர் சேர்ந்து தோளில் வைத்து தூக்கிட்டு வராங்க. அப்போ திராட்சை அவ்வளோ பெருசாக, வாழைத்தாரெல்லாம் கூட பெருசாக இருக்குது. அதை தூக்க முடியாமல் 2 பேர் தோளில் வச்சு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க. திராட்சை குலைகளே அவ்வளோ பெரிதாக இருந்திருக்கும் என்றால் ஏனைய பழங்களெல்லாம் எவ்வளவு இருந்திருக்கும். ஒரு ட்ரீம் கண்ட்ரியாக அது இருக்கிறது. ஒரு கனவு நாடாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி அது செழிப்பான நாடாக இருக்கிறது. அங்கு இருக்கிற இடங்களெல்லாம் மிகவும் செழிப்பாக பச்சை பசேல் என்று இருக்கின்றன. தண்ணீருக்கு பஞ்சமில்லை. அங்கு பெரிய 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 கட்டடங்கள் இருக்கின்றன. ஜனங்கள் பெரிதாக இருக்கிறாங்க. செடி மரங்கள் விவசாயங்கள் செழித்திருக்கின்றன. அது 40 நாட்கள் போய் சுற்றி பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அது பெரிதான ஒரு நாடாக இருக்கிறது. ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. மாதுளம் பழங்கள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. அதை பறிச்சுட்டு வராங்க. அதுக்கு மேலே 2 பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த திராட்சை கொலையை கொண்டு வந்தார்கள். கர்த்தர் சொன்னதை நம்ம போய் வேவு பார்க்கணுமா?
பார்க்கணும்னா அப்படி தானே இருக்கும். ஆண்டவர் சொன்னி நீ அனுப்புகிறாங்க, அப்போ அதன்படி அவங்க பார்க்குறாங்க, அதன்படியே அது செழிப்பாக இருக்குது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு பொழுதும் தவறாக போகாது என்பதையே இந்த சம்பவம் காண்பிக்குது. அவங்க போய் பார்த்தாங்கன்னா அவ்வளவு செழிப்பாக இருக்குது. ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளில் பொய் இருக்காது. எக்ஸாஜரேட் பண்ணி ஆண்டவர் சொல்ல மாட்டார். மனுஷர்கள் எப்போவுமே நடந்தது பெருசாக சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. அதாவது உண்மையை அப்படி சொன்னார், அதை அப்படியே அந்த 12 பேரும் போய் பார்த்தாங்க. அவங்க எல்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும். அதோடு கூட அந்த திராட்சை கொலையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். மாதுளம்பழங்களையும் பெருசு பெருசாக இருக்குது, ஃபுட்பால் மாதிரி இருக்குது, அதையும் கொண்டு வராங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த நாட்டை ஆசீர்வதித்திருந்தார். அந்த 12 பேரும் போய் பார்த்துட்டு மோசைகிட்ட வராங்க, மக்கள்கிட்ட வராங்க. அது 40 நாட்கள் எப்போ முடியும், இவங்க எப்போ வருவாங்கன்னு இவங்க காத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு ஐயோ ஐயோன்னு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அதெல்லாம் அந்த பழங்களை கொண்டு வராங்க, எல்லாரும் சந்திக்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்களும் நானும் அந்த 12 பேரில் இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஐயோ எவ்வளோ பெரிய நாடு, ஆண்டவர் சொன்னது எவ்வளோ உண்மை, நமக்கு அங்கே பொண்ணை எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், ஒரு குழப்பம் அங்கே நடக்குது பாருங்கள். 27 அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாழுந்தேனும் ஓடுகிற தேசம்தான், அது அதனுடைய கனி. ஆனால் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பணவான்கள், பட்டணங்களும் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாக இருக்கிறது, அங்கே ஏனோக்கின் குமாரரை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 31 அவர்களோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் அந்த மனிதரை ஜனங்களோடு எதிர்த்திருக்கவே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலாம் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம், நாங்கள் அதில் கண்ட ஜனங்களெல்லாம் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரனாகி ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படி இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார். அடுத்த வசனம் சொல்லுது, சபையார் எல்லாரும் கூக்குலிட்டு போகிறோம்லாங்க, அழுதாங்க. இந்த மனுஷங்க எவ்வளோ கேடுகட்டவங்கிறத இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த 12 பேரில் 10 பேர் ஒன்று சேர்ந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதாயா, நாங்கள் உள்ளே போயிட்டு வந்தோம், மக்கள்லாம் பெருசாக இருக்காங்க, வீடெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது, கோட்டையாக இருக்குது, நாங்கள் எல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி சின்னோண்டு இருந்தோம், அவங்கெல்லாம் பெருசாக இருக்காங்க, அமலேக்கியர் இருக்காங்க, ராட்சத பிறவிகளாக இருக்காங்க, நம்மெல்லாம் போய் அவங்களாம் விரட்ட முடியாது, அங்கெல்லாம் போக முடியாது, அங்கே போனாலே செத்து போயிடுவோம், இது நடக்கவே நடக்காது, நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி துர்ச்செய்தியை அவர்கள் பரப்பினார்களாம். இதுக்காகவே ஆண்டவர் இவர்கள் 40 நாள் அங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னார். ஆண்டவர் நினைச்சது இவங்க போய் பார்த்து ஐயா ஆண்டவரை துதிப்பாங்க, என்னை பற்றி நல்லா சொல்லுவாங்க, அப்போ இவங்க போய் அதை பிடிச்சிக்குவாங்கன்னு அனுப்புனா அவங்க நேர் எதிர்மாறாக பண்ணுறாங்க. நல்லதெல்லாம் விட்டுட்டு பொல்லாப்ப அவங்க பரப்புகிறாங்க, துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க. மனிதருடைய வாழ்க்கை அவர்கள் கேடுகட்டவர்கள் என்பது இந்த இடத்துல காண்பிக்கிறது. ஆண்டவர் வாக்குப்படின இன்ப கானான் காலடி தூரத்தில் இருக்கிறது, கை எட்டுகிற தூரத்தில் இருக்கிறது, பக்கத்தில் வந்துட்டாங்க. ஒரு பிதாக்களுக்கு நிறைவேற்ற சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறப் போகிறது. ஆனால் அவர்களோ இல்லை அதெல்லாம் முடியாது, நடக்கவே நடக்காது, இந்த இடத்தெல்லாம் பிடிக்கவே முடியாது, பார்த்துங்க பெரிய இடமா இருக்குது, அங்கே இருக்கிறவங்கள பெரிய பலசாலிங்க, நம்ம போனோம்னா ஐயோ நமக்குலாம் ஒன்றுமே கிடைக்காது, கொண்டு போட்டுருவாங்க. உடனே எல்லா ஜனங்களும் நடுங்கி அவங்களாம் அழுதாங்களாம், ஐயோ அப்படியா நம்ம போக முடியாதா? அது 10 பேருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்கள்லாம் அழுதாங்களாம், ஐயோ அப்படின்னு சொல்லி அழுதாங்களாம். நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்கு பாடம் எடுத்து கொடுத்த டீச்சர் சொன்னாங்க, ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டில் சிங்கம் இருந்துச்சு, நாங்கள்லாம் ஐயோ அப்படியா சிங்கம் இருந்துச்சா? அப்போ சிங்கனாலே ஒரு பயத்தை அவங்க ஏற்படுத்துவாங்க. ஒரு பூச்சாண்டி வந்துருவான், நீ வீட்டுக்குள்ளே வந்துரு, நீ சாப்பிட்டுரு, நீ தூங்கிடலாம், பூச்சாண்டிகிட்ட பிடிச்சு கொடுத்துருவான், பூச்சாண்டி வந்துருவான் அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் இருக்கும்போது பெற்றோர்கள் பயம் காட்டுவாங்க. பூச்சாண்டினா யார், எதுக்கு போட்டு பிள்ளைகளை போட்டு பயம் காட்டணும் தெரியல. அதே மாதிரி அது பெரிய ஊர், அங்கே இருக்கிறவங்கள நம்மளை பிடிச்சி கொண்டுருவாங்க, நம்மளாம் வெட்டிக்கிளிமா இருக்கும், அதெல்லாம் நடக்காது கிடைக்காது அப்படின்னு சொல்லி இவங்க 10 பேரும் கதை சொல்கிறாங்க. அதை கேட்டு லட்சம் ஜனங்கள் எல்லாரும் ஓட அழுறாங்க, அழுது ஐயோ இப்படி எங்களை கொண்டு விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அத்தனை ஜனங்களும் அழுவதற்கும் அவிசுவாசிப்பதற்கும்
கெட்டு போவதற்கும் சோரம் போவதற்கும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுவதற்கும் அந்த அந்த வெற்று மனிதருடைய வார்த்தைகள், அந்த 10 பேருடைய வெற்று வார்த்தைகள் காரணமாக இருந்தது. துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள், அது காரணமாக இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் துர்ச்செய்தியை பரப்புறதில்ல, மன்னரா இருக்காங்க, அவங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மைசூர் பாக்கு சாப்பிட்ற மாதிரி, திருநெல்வேலி அல்வாவை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒண்ணுமே நடந்திருக்காது, அதை அப்படி திருச்சி வேற மாதிரி சொல்றவங்க, கொஞ்சம் நடந்திருக்கிறத 10ஆ சொல்றவங்க, கண்ணு காது மூக்கு வச்சு சொல்றவங்க, நடந்ததை நேர் எதிர்மாறா சொல்றவங்க. இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாலாம் அதை வேகமா அதை பரப்புறாங்க. துர்ச்செய்தியை பரப்ப செய்யறதுக்குனே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அன்னைக்கு வெறும் 10 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 10 லட்சம் பேர், 10 கோடி பேர், 10,000 கோடி பேர் இந்த பூமியில இருக்கிறாங்க. துர்ச்செய்தியை பரம்ப செய்யறாங்க, மனுஷனுடைய இதயத்தை உடைக்கிறாங்க, நம்பிக்கையை உடைக்கிறாங்க. உனக்கு கிடைக்காது, உனக்கு வேலை கிடைக்காது, கவர்மெண்ட்ல இனி ஜாபே போட மாட்டாங்க, இனி நீ வெளிநாடே போக முடியாது, அமெரிக்காவுக்கு போகவே முடியாது, ட்ரம்ப் வந்துட்டாரு, நடக்காது, இது கிடைக்காது என்று துர்ச்செய்தியை பரம்ப செய்கிற ஜனங்கள், உண்மைக்கு புறம்பாக பேசுறவங்க, தேவ சித்தத்திற்கு எதிராக பேசுறவங்க நிறைய பேர் இந்த பூமியில இருக்கிறாங்க. இவங்க பேசுற வார்த்தைகளால் சபையார் எல்லாரும் அழுதாங்க, அவிசுவாசம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு காலம் நாம அந்த 10 பேர்ல ஒருத்தரா இருந்துடவே கூடாது. எப்பொழுதும் உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், தட்டி கொடுக்கிற வார்த்தைகளை, வியாதிப்பட்டிருக்காங்கன்னா சரியாயிரும், கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும் என்று சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, அப்படி இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் வரும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நம்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் நிச்சயமா அற்புதம் செய்வார், நிச்சயமா வியாதியை சுகமாக்குவார், நிச்சயமா வேலை கொடுப்பார், நிச்சயமா கல்யாணம் ஆகும், நிச்சயமா நல்ல குழந்தை பிறக்கும். ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா ஒன்றும் இல்லை, இந்த பிரச்சனைலாம் அப்படி ஒன்றுமே இல்லாமல் போயிருங்க. எதுக்கு? உங்கள் வேலைக்கு ஒரு ஆபத்தும் வராது. எப்பொழுதும் நாம் நல்ல செய்தியை, விசுவாசமான செய்தியை பரப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். துர்ச்செய்தியை பரப்புகிற பொல்லாத மனிதர்களாக இருக்கவே கூடாது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி கதை பேசுறது, அந்த வீட்டில் இப்படி நடந்துச்சு, இந்த வீட்டில் இப்படி நடந்துச்சு, அவள் ஓடி போயிட்டா, அவன் மகன் வந்துட்டா, அவள் குழந்தை உண்டாயிட்டா, அந்த வீட்டில் அப்படி இது இப்படின்னு சொல்லி கெடுத்து பேசுகிறவங்களுடைய கூட்டம் இன்னைக்கு அலை மோதிட்டு இருக்குது. சாயந்தரம் ஆனோன்னு ஒரு வீட்டு வாசலில் ஒரு 10 பெண்கள் கூடி இருப்பாங்க, இன்னொரு வீட்டு வாசலில் இன்னொரு 10 பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, ஆண்கள் டீ கடையில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க பஸாரில் வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. என்ன பேசுகிறாங்க அவங்க? வெற்று பேச்சு பேசுகிற கூட்டங்கள், இந்த மாதிரி துர்ச்செய்தியை பரப்புகிற கூட்டங்கள் எல்லா இடத்துல இருக்குது. நிறைய பேர் இப்படி நின்று கூட்டமாக பேசி, அரசியல் பேசி, எல்லாவற்றையும் பேசி தங்கள் காலங்களை அப்படியே கடத்தி கொண்டே செல்வதை பார்க்க எல்லா ஊர்லேயும் ஒரு கூட்டம் இருக்குது. வெற்று கதைகளை பேசுகிற ஒரு கூட்டமாக இருக்குது. நம்மளால 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த மாதிரி இடங்கள்ல போய் நிற்கவே முடியாது. வெற்று கதைகளை பேசி பேசி, ஜம்பங்களை, வாய் ஜாலங்களை பேசி, டம்பம் அடித்து கொண்டிருக்கிற, ஜம்பம் பேசி கொண்டிருக்கிற வெற்று கூட்டங்கள், துர்ச்செய்தியை பரப்ப செய்கிற கூட்டங்கள், ஊழியக்காரர்களை கெடுத்து பேசுகிற கூட்டங்கள், ஊழியங்களை கெடுத்து பேசுகிற கூட்டங்கள், விமர்சனம் செய்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். அந்த 10 பேரால எல்லாரும் அழுதாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். உடனே ஆண்டவருக்கு கடுங்கோபம் வந்துடுது. மோசேங்களை நான் கொன்னுடுறேன், உன்னிய பெரிய ஜாதி ஆக்குறேன். ஆண்டவருக்கு கடுங்கோபம் வந்துடுது. நான் உங்களுக்காக இவ்வளவு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த இன்ப கானான் நாட்டில் உள்ள போன்னு சொன்னா இப்படி போய் துர்ச்செய்தியை பரப்பிட்டாங்க. ஆண்டவருக்கு கடுங்கோபம் வருது. மோசே காலில் விழுந்து கெஞ்சிறாரு, ஆண்டவரே நீங்கள் அப்படி செஞ்சிடாதீங்க, செஞ்சால் எல்லாரும் சிரிச்சுவாங்க, இதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்தாரான்னு சொல்லிடுவாங்க. அவர் சுயநலம் இல்லாத ஒரு தலைவன் மோசே. உன்னை பெரிய ஜாதி ஆக்குறான்னு சொல்கிறேன்னா வேண்டே வேண்டாம், எல்லாரும் போகட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எங்களுக்கு அழிச்சிடாதீங்க. இன்னும் ஆண்டவர் கோபம் கொஞ்சம் குறையுது. ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் சாபம் கொடுக்குறாரு. இவங்க இப்படி 40 நாள் போயிட்டு வந்தாங்க, துர்ச்செய்தி பரப்பி எல்லாரும் எங்கள் பிரேதங்கள் இங்கேயே விளட்டுன்னு சொன்னதுனால அப்படியே அவங்க பிரேதம் விளட்டும். கானானுக்குள்ள அந்த பேர்லான்னு சொன்ன காலேபும் யோசிப்பு தவிர்த்து அவ்வளோ பேருடைய பிரேதங்களும் இந்த 40 வருஷத்துல விழுவும். இவங்க நாளைக்கே போய் சுதந்திரிக்க முடியாது. அதாண்டு சித்தமாக இருந்துச்சானா இப்போ சுத்த விடுவேன், உங்களை சுத்த விடுவேன், எங்கே நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அங்கே அதே சிவந்து சமுத்திரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாபத்தை கொடுக்குறாரு. அத்தோடு கூட நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் பாருங்கள். என்னை மிகவும் பயங்கரப்படுத்திய ஒரு வசனம் அது. 37 பாருங்க. அதாவது என்னாகமம் 14
37 சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகி அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியிலே வாதையினாலே செத்தார்கள். துர்ச்செய்தியை பரப்புறதுனால தண்டனையை பார்த்தீங்களா? அந்த இடத்துலயே அவங்க 10 பேர் செத்து விழுந்துடுறாங்க. இத்தனை பேர் கெட்டு போனதற்கும், இத்தனை பேர் தவறானபடி சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் அழிந்து போவதற்கும் காரணமாக இருந்த அந்த 10 பேர்கள் அந்த இடத்துல செத்து விழுந்துடுறாங்க. ஆண்டோட கோபம் பயங்கரமாக வந்தது. அதோடு கூட எத்தனையோ லட்ச ஜனங்கள் எல்லாம் போகிற வழியிலேயே விழுந்து செத்தார்கள். இன்ப கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. காரணம் யார்? இந்த 10 பேர் வார்த்தைகள் அவர் துர்ச்செய்தியை பரப்பினதுனால அந்த கோபம் வந்து அந்த இடத்துலயே அவங்க செத்து விழுந்தாங்க என்று காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, பெரிய பாவங்கள் இருக்குது. குடிக்கிற பாவம், பச்சார பாவம், அந்த பாவம், இந்த பாவம், கொலை செய்கிற பாவங்கள்லாம் இருக்குது, தண்டனைகள்லாம் இருக்குது, பெருமை, என்ன எவ்வளவோ பாவங்கள் கேட்டகரிஸ் இருக்குது. ஆனால் அதில் துர்ச்செய்தியை பரப்புவது, கெடுத்து பேசுவது, உண்மைக்கு புறம்பானபடிக்கு பேசுவது, நல்லவர்களை கெட்டவர்கள் என்று பேசுவது, உதவி செய்பவர்களை தவறானபடி சித்தரிப்பது, தேவனுடைய பிள்ளைகளை வேறு விதமான பொல்லாத மனிதர்களை காண்பிக்கிற அந்த காரியங்களுக்கு தண்டனையை பார்த்தீர்களா? உடனே அவங்க செத்து போயிடுறாங்க. அநேகர் கெட்டுப்போருக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு என்று சொல்லி நான் எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை? நம்ம வாழ்த்தையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். நம்ம எல்லாரையும் உற்சாகப்படுத்துவோம், எல்லாரையும் வாழ்த்துவோம், நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவோம். யாரையும் மனசு புண்படுத்தும்படியாக நான் பேச வேண்டாம். ஜெபிப்போமா. அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தை நாங்கள் கேட்டோம் ஐயா. ஆண்டவரே, அந்த 10 பேர்களும் துர்ச்செய்தியை பரப்பினார்கள் ஐயா. இன்மைக்கு புறம்பாக பேசினாங்க. எவ்வளவோ பேர் அழிந்து போருக்கு அவர்கள் காரணமாக இருந்தார்கள் ஐயா. விளைவாக அவர்கள் செத்து விழுந்தார்கள் என்று காண்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு துர்ச்செய்தியை பரப்புவதை வாடிக்கையை வைத்திருக்கிற, தொழிலாக வைத்திருக்கிற எத்தனை பேர்கள் உண்டு. அப்படி ஆண்டவரே, நாங்கள் துர்ச்செய்திகளை பரப்பாதபடி, இன்மைக்கு புறம்பாய் பேசாதபடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்து கொண்டு போகத்தக்கதாக ஆண்டவரை, நாங்கள் தகப்பனி எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்யத்தக்கதாக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை தோத்திரமுடைய வல்லமை ஒவ்வொருக்குள்ளும் இறங்கட்டும். வியாதி வேண்டாம்ப்பா, ஆஸ்பத்திரி வேண்டாம், வீட்டில் மரணங்கள் வேண்டாம், பயங்கரங்கள் வேண்டாம், என்னாகுமோங்கிற மாதிரி தத்தளிக்கிற தத்தளிப்புகள் வேண்டாம். எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் அவமானம், எங்கே போனாலும் விழுதல், எங்கே போனாலும் தேவையற்ற செலவினங்கள் என்று சொல்லி எங்களை வாழ்க்கையில் காணப்படுற எல்லா இருளையும் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரை தோத்திரமையா, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தொடுவீராக. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் மனம் இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக என்று கெஞ்சுகிறோம். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தால் என்ன, சிலுவையில் அதை நீங்கள் சுமந்து தீர்த்துட்டீங்க. மெய்யாவே எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களது துக்கங்களை சுமந்துட்டீங்க. அதற்காக நன்றி. இதனுடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், சத்துருடைய வல்லமைகள் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வீக்கங்கள், புண்கள், இன்ஃபெக்ஷன், அந்த கிருமிகள் எல்லாம் மறையட்டும். காய்ச்சல்கள் மறையட்டும், இருமல்கள் மறையட்டும். ஆண்டவரை, லங்ஸு, கிட்னி, ஹார்ட் எல்லாத்தையும் புதுசாக அடைப்போல் நீக்கிருங்க. ஆண்டவரை, வியாதியை நீக்கிருங்க. ஆட்கொள்ளி வியாதிகளை அப்புறப்படுத்திடுங்க. ஆண்டவரை, நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை தாருங்க, பலத்தை தாருங்க. வாழ வைங்கப்பா, வாழ வைங்க. அப்படியே ஆண்டவரை, கடன் பாரங்களில் சிக்கி தவிக்கிற மக்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. வருமானம் இல்லாமல் யாராலே இந்த பூமியிலே வாழ முடியும்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் அப்பா. செழிப்பாய் நாங்கள் வாழ்வதே உமக்கு சித்தம். எல்லா கடன்களையும் நீக்கி, இஎம்ஐ வட்டி, தண்டால் வட்டி, மீட்டர் வட்டி, எல்லா வட்டியும் நீக்கி நம்முடைய பிள்ளைகள் சுயாதீனமாய் வாழ, சந்தோஷமாய் வாழ, சொந்த வீட்டிலே வாழ, ஆண்டவர் இன்ப காணானிலே வாழ, பாலும் தேனவருடைய வாழ்க்கையில் மிகுதியாய் ஓட நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளாலே பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, கணவனாலே பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரர்களாலே பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, செய்வன வைக்கிறாங்க, மொட்டை லெட்டர் போடுறாங்க, பல பிரச்சனைகள், கட்ட வார்த்தை பேசுகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வேதனையாக இருக்குன்னு கண்ணீர் வடிக்கிறவங்க எத்தனை பேர் உண்டு. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீங்கள் உதவி செய்து ஒவ்வொருவரையும் தாங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். என் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். பிள்ளைகள் குடிக்கிறாங்களே, போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்களே, மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்களே, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே, கெட்ட நண்பர்களோடு இருக்காங்களேன்னு சொல்லி தவிக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வயதானவர்களை விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. ரொம்ப நாட்களாய் திருமணம் ஆகாமல் குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஆண்டவரை, இந்த நாளிலே சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அனைத்து நாடுகளையும், இந்த தாய் திருநாட்டையும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற
ஜெபத்தினால காணிக்கைகளை தாங்க நல்ல பிள்ளைகள் உண்டு. அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எப்படியாவது அந்த இலவச இல்லம் ராஜா, அந்த காசு கொடுக்க முடியாத முதியோர்கள் கெட்டப்படுற இலவச இல்லத்தை கெட்டி எழுப்ப உதவி செய்யுங்க. தேவனுடைய கரம் தாங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு கூட இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.